So next one, we are moving to the next new segment that is called asymptotes. That is also very, very important. Now please take down asymptotes. It's called asymptotes. Asymptotes வந்து எப்படி இருக்கும் அப்படினா, so this is the diagram for asymptote. This is x axis, y axis. இப்போ என்ன வரைஞ்சிருக்கு இது வரைக்கும் நான் சொல்லுங்க பார்க்கலாம். ஹைப்பர்போலா. அசிம்ப்டோட் வந்து இப்படி இருக்கும் ஆக்சுவலா. So these two lines are called asymptotes. Asymptote na enna sir அப்படினு கேட்டிங்கனா சிம்பிளா சொல்லுங்க அப்படினா very சிம்பிளா சொல்லணும்னா asymptote is a straight line. இங்க ரெண்டு லைன் நான் வரைஞ்சிருக்கேன் பாத்தீங்களா டாட்டட் லைன்ஸ் அதான் asymptote. Asymptote is a straight line which touches the curve. இங்க எந்த கர்வ் டச் பண்ணது ஹைப்பர்போலாவை which touches the curve exactly at one point. எந்த பாயிண்ட்ல அது டச் பண்ணோம் அப்படினு கேட்டா எந்த ஒரு ஃபைனைட் பாயிண்ட்ல டச்சே பண்ணாது. அப்ப எங்க தான் டச் பண்ணோம் அப்படினா இன்ஃபினிட்டி ரொம்ப தூரமா எங்க ஒரு பாயிண்ட்ல டச் பண்ண போகுது. எங்க நம்ம கண்ணுக்கே தெரியாது. எங்க அப்படினு கேட்டா சிம்பிளா சொல்லணும்னா மேத்தமேட்டிக்ஸ் தெரிஞ்சவங்க வந்து என்ன சொல்வாங்கன்னா இன்ஃபினிட்டின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. Because we don't know where it is going to touch. எந்த ஒரு ஃபைனைட் பாயிண்ட் எங்க டச் பண்ணனும் நம்ம யாருக்கும் தெரியாது. அதனால தான் என்ன சொல்றோம் it is a straight line which touches the curve exactly at one point. எந்த பாயிண்ட் அப்படினா இன்ஃபினிட்டி. இன்னும் கொஞ்சம் அதை வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிக்கணும். ஒரே லைன்ல ஒரே ஃப்ரேஸ்ல முடிக்கணும்னா asymptote is nothing but it is a tangent at infinity. அவ்வளவுதான். It is a tangent at infinity. புரியுதா? எழுதுங்க. asymptote னா என்ன சொல்றோம் அப்ப சிம்பிள். It is a tangent at infinity. அவ்வளவுதான். ஒரே லைன்ல. So that is the definition for asymptotes. It is a tangent at infinity. இப்போ next வந்து எல்லாரும் எழுதிக்கங்க. The combined equation of asymptotes. The combined equation of asymptotes. அது பார்க்கிறதுக்கு அப்படியே ஹைப்பர்போலா மாதிரியே தெரியும். The combined equation of asymptotes is x square by a square minus y square by b square which is equal to 0. X square by a square minus y square by b square which is equal to 0. இதுதான் combined equation of asymptotes. இப்போ இது எது மாதிரியே தெரியுது பாருங்க உங்க கண்ணுக்கு ஹைப்பர்போலா மாதிரியே இருக்கா? ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன் என்ன வரும்? x square by a square minus y square by b square which is equal to இதெல்லாம் நமக்கு என்ன தெரியுது அப்படினா asymptoteக்கும் ஹைப்பர்போலாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படினா it will differ only by the constant term k. மிச்செல்லாம் அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x square y square எல்லாமே சேமா தான் இருக்க போகுது. It is going to differ only by a constant number. அதுபடி தான் அதுக்கு அதாவது asymptoteக்கும் ஹைப்பர்போலாவுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் கிடையாது. just a constant. அதுதான் நம்ம சொல்ல வரோம். புரியுதா உங்களுக்கு? ரைட். இப்போ வந்து இது நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணா என்ன வரும் தெரியுமா? ஃபேக்டரைஸ் பண்ணி தனித்தனியா இந்த ரெண்டு அசிம்ப்டோட்டோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். அதை கண்டுபிடிக்கலாமா இப்போ? பாருங்க. x square by a square வந்து எப்படி எழுதலாம்னா x by a the whole square minus y by b the whole square which is equal to 0. என்ன ஃபார்மேட்ல இருக்கு பாருங்க. it is of the form a square minus b square தானே. இப்போ என்ன வரும்? a minus b into a plus b. So you will get what? x by a minus y by b into x by a plus y by b which is equal to 0. So from this x by a minus y by b is equal to 0 or x by a plus y by b which is equal to 0. So these are the two separate equations of the asymptotes. சரியா? Next one I am going to give some important results regarding asymptotes. எல்லாரும் வேகமா எழுதுங்க. Some important results regarding asymptotes. Point number 1. Some important results regarding asymptotes. First result வந்து இப்போதான் நான் சொன்னேன் உங்களுக்கு asymptoteக்கும் ஹைப்பர்போலாக்கும் என்ன டிஃபரன்ஸ்? கான்ஸ்டன்ட். அதுதான் பாயிண்ட் நம்பர் 1 இங்க நம்ம சொல்ல போறோம். எழுதுங்க. The combined equation of asymptotes. combined equation அப்படி நான் சொன்னாவே இனிமே வந்து don't write fully combined equation. ஷார்ட்டா அந்த மாதிரி CE ன்னு போடுங்க போதும். எக்ஸாம்ல ஃபுல்லா எழுதிக்கங்க. இங்க கொஞ்சம் வேகமா ஷார்ட் ஃபார்ம்ல எழுதுங்க CE ன்னு. சரியா? எப்பலாம் combined equation சொல்றோனோ அப்பலாம் CE. எப்பலாம் separate equation சொல்றோனோ அப்ப வந்து SE ன்னு போட்டுக்கோ ஷார்ட்டா. ரைட்? So பாஸ்ட் எழுதுங்க. The combined equation of asymptotes will always differs from the equation of hyperbola. Combined equation of asymptotes
will always differs from the equation of the hyperbola only by a constant term k. Only by a constant term k. The combined equation of asymptotes will always differs from the equation of hyperbola only by a constant term k. Point number 2. Now see here diagram பாருங்க எப்பவுமே சரி asymptote வந்து எங்க பாஸ் பண்ணனும் அப்படினா it will always passes through the center of the hyperbola. Hyperbola சென்டர்ல தான் எப்பவும் asymptote எப்பவும் பாஸ் பண்ணனும். அதான் point number 2. எழுதுங்க. Asymptotes will always passes through the center of the hyperbola. Asymptotes will always passes through the center of Asymptotes will always passes through the center of the hyperbola. எழுதிட்டீங்களா? அதான் point number 2. Point number 3 வந்து இந்த asymptotes வந்து ரெண்டுமே வந்து ரெண்டு லைன் தான். ரெண்டு லைனுக்கு நடுவுல எப்படி வந்து ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஒரு ஃபார்முலா இப்ப கொடுக்க போறோம். ரைட்? ப்ளீஸ் டேக் டவுன். Angle between the asymptotes. Angle between the asymptotes is given by ரெண்டு ஃபார்முலா இருக்கு. எந்த ஃபார்முலா வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். Angle between the asymptotes is given by the formula 2 tan inverse of b by a or 2 secant inverse of e. 2 tan inverse of b by a or 2 secant inverse of e. What is small e stands for? Eccentricity of the conic. Right? Eccentricity. A constant term. And point number 2 is what? Asymptotes will always passes through the center of the hyperbola. ஏனா சம்ஸ்ல கூட நம்ம பின்னாடி யூஸ் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. பாயிண்ட் நம்பர் 3 வந்து அந்த அசிம்ப்டோட்டுக்கு நடுவுல எப்படி ஆங்கிளை கண்டுபிடிக்கணும் நான் ஃபார்முலா மாதிரி கொடுத்திருக்கேன். சரியா? ரைட். நெக்ஸ்ட் வந்து you take down these problems. Exercise 4.5. Exercise 4.5. First question, second subdivision எழுதிக்கங்க. It's a very very important sum. Sometimes 6 mark ல கேட்பாங்க, sometimes அது 10 mark ல கூட கேட்கலாம். First question, second subdivision. Find the equation of asymptotes to the hyperbola. Find the equation of the asymptotes to the hyperbola. Question number 1. Second subdivision. நமக்கு இப்போ வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா we are given that the equation of what? Hyperbola. Hyperbola equation கொடுத்துட்டு asymptote ஓட equation கண்டுபிடிங்க அப்படினு சொல்றாங்க. புரிஞ்சுதா? asymptoteக்கும் hyperbola'க்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு constant. Please take down. It is given that the equation of the hyperbola is the equation of hyperbola is, what is the equation of hyperbola? 8x square plus 10xy minus of 3y square minus 2x plus 4y minus 2 is equal to 0. At the step building, we know that the combined equation of asymptotes, will always differs from the equation of the hyperbola only by a constant k. So therefore, the combined equation of asymptotes is of the form 8x square plus 10xy minus 3y square minus 2x plus 4y. இந்த minus 2 கடைசில ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலா புதுசா ஒரு கான்ஸ்டன்ட் k வை அட்டாச் பண்ண போறோம். புரியுதா? அந்த k அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அது என்னவா மாறுது? அசிம்ப்டோட்டா மாறுது. அது முன்னாடி வரைக்கும் அது என்னவா இருக்கு? ஹைப்பர்போலாவா தான் இருக்கும். இப்போ இதுக்குள்ள ஆக்சுவலா can you tell me what is the highest degree? Highest degree என்ன பாருங்க, maximum power என்ன 2. அப்போ உள்ள வந்து என்ன இருக்குன்னா ரெண்டு லைன்ஸ் உள்ள இருக்கு. அசிம்ப்டோட் ரெண்டுமே வந்து மெர்ஜ் ஆகி உள்ள இருக்கு, மிக்ஸ் ஆகி இருக்கு. அது நம்ம உடைச்சு என்ன பண்ண போறோம்? பிரேக் பண்ணி ரெண்டு அந்த தனித்தனியான லைன்ஸை கொண்டு வர போறோம். Do you understand? அதுதான் இங்க கான்செப்டே.
to find what? Separate equations of the asymptotes. ரெண்டு லைன் உள்ள இருக்குப்பா. இந்த ரெண்டு லைனை நம்ம தனித்தனியாக வந்து கண்டுபிடிக்கணும். That is the aim of the problem. புரியுதா? ரெண்டு லைன்ஸாக கண்டுபிடிக்க போகிறோம். நான் அதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதே மாதிரி சம்ஸை நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கீங்க கண்டிப்பாக. பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 5.4. 11th ஸ்டாண்டர்ட் புக்கை திருப்பி திறந்து பாரு, கண்டிப்பாக இந்த மாதிரி சம்ஸை நீங்கள் போட்டிருப்பீங்க. அங்கே இருக்குது, அதே மாதிரி தான் இங்கே நம்ம திருப்பி பண்ண போகிறோம். புரியுதா? ஒன்றும் புதுசு கிடையாது, உனக்கு ஏற்கனவே பண்ணது தான். Now please take down. Let us consider the second degree terms as follows. Let us consider the second degree terms as follows. What do you mean by second degree terms? இதை பாருங்கள், மொதல் மூணு டேர்ம் தான் வந்து என்னது செகண்ட் டிகிரி டேர்ம்ஸ். ஏன்னா அங்கே தான் டிகிரி வந்து 2ஆக இருக்குது. இங்கே டிகிரி 2, எக்ஸோட பவர் என்ன, இங்கே 1, ஒய்யோட பவர் 1, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். அப்போ 2 தான் டிகிரி. அதே மாதிரி ஒய்யோட பவர் பாருங்கள் 2 தானே, ரைட். இதை ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணுங்கள். இதை கன்சிடர் பண்ணி we are going to factorize minus 3y². இப்போ ஆட் பண்ணால் என்ன வரணும் தெரியுமா? you must get 10xy. மல்டிப்ளை பண்ணால் you must get minus 24x² y². என்ன மாதிரி ரெண்டு நம்பர்னு யோசிச்சு பாருங்கள், கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். 12 ஆட் பண்ணால் 10, மல்டிப்ளை பண்ணால் minus 24 வரணும். 6 4, ரைட். இங்கே பாருங்கள் 6 4 வருதா பாருங்கள், ஒரு நிமிஷம் பார்ப்போம். இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். 6 + 4 என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம், 10. 6ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது, 24. நமக்கு என்ன வேணும், -24. அப்போ 6 4 வராது. அப்போ என்ன வரும் அப்படின்னா 8x². 12 - 2 தான் வரும். 12 - 2 என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம், 10. வாட் இஸ் 12 × -2? -24. கரெக்டாக டேலி ஆகுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி திங்க் பண்ணி பார்க்கணும். 12xy - 2xy minus of 3y². Now here first ரெண்டு டேர்மில் அந்த காமன் ஃபேக்டரை வெளியே எடுங்க பார்க்கலாம். வாட் இஸ் அ காமன் ஃபேக்டர்? 2x 4x 4x வெளியே எடுக்கலாம் இல்லையா? என்ன வரும்பா, 2x + 3y. அடுத்த ரெண்டு டேர்மில் tell me what is a common factor? -y. -y வெளியே எடுங்க. அப்போ என்ன வரும், 2x + 3y. Now once again here, what is a common factor, you tell me? 4x - y into 2x + 3y. 4x - y into 2x + 3y. இப்போ ஃபஸ்ட் அசிம்டோட்டோட x கோஎஃபிஷியன்ட் வந்து 4, y கோஎஃபிஷியன்ட் என்ன, -1. அதே மாதிரி அடுத்த அசிம்டோட் இருக்குது பார்த்தீங்களா, அதோட x கோஎஃபிஷியன்ட் என்ன, 2, y கோஎஃபிஷியன்ட் என்ன, 2 தான். புரியுதா? அசிம்டோட் அப்படின்னாவே நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, ஒரு ஸ்ட்ரைட் லைன். ஒரு ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் எந்த மாதிரி மாடலில் இருக்கும், எந்த ஃபார்மேட்டில் இருக்கும்னா, நீங்கள் சின்ன வயசில் 8th 9th படித்த லீனியர் ஈக்குவேஷன் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஸ்ட்ரைட் லைன் தான். இந்த வேர்டு லீனியர் அப்படின்னா 1ன்னு அர்த்தம். டிகிரி வந்து என்ன, 1ன்னு அர்த்தம். இந்த லீனியர் ஈக்குவேஷன் எந்த மாடலில் இருக்கும்? 2x + 3y - 5 = 0. ஜென்ரலாக சொல்லணும்னா ax + by + c = 0. px + qy + r = 0. or I can say lx + my + n = 0. அப்போ ஒரு லைனில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, மேஜராக ஒரு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x இருக்கும், அதாவது ஒரு x டேர்ம் இருக்கும், ஒரு y டேர்ம் இருக்கும், ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மும் இருக்கும். புரியுதா? அதான் நான் சொல்ல வரேங்க. அடுத்த ஸ்டெப் வந்து, ஸோ திஸ் எம்ப்ளாய்ஸ் யூ மஸ்ட் ரைட் த ஃபுல் ஈக்குவேஷன். இந்த ஃபுல் ஈக்குவேஷன் அப்படியே எழுதுங்க எல்லாரும். 8x² + 10xy - 3y² - 2x + 4y + k = now here 4x - y you must attach a constant plus L, அப்புறம் into 2x + 3y + m. இந்த L M கண்டுபிடிக்கிறது தான் ப்ராப்ளமே நமக்கு இப்போ. புரியுது? தட் இஸ் எய்ம் ஆஃப் த ப்ராப்ளம். நெக்ஸ்ட் எய்ம் ஆஃப் த ப்ராப்ளம். L M நான் மட்டும் கண்டுபிடிச்சிட்டா வச்சுக்கோ, ப்ராப்ளம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். புரியுதா? அதான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். now the next step is left hand side வந்து டிட்டோ. டிட்டோன்னு என்ன அர்த்தம்? திருப்பி அதே தான். நீங்கள் டிட்டோன்னு எழுதிடாதீங்க, நீங்கள் ஃபுல்லாக எழுதுங்க. Right? That is equal to. Now multiply term by term. What is 4x into 2x? சொல்லுங்க பார்க்கலாம். 8x². Multiply term by term. 8x². Next அதே மாதிரி இதையும் மல்டிப்ளை பண்ணுங்கப்பா. 4x into 3y சொல்லுங்க. 12xy. Next term வந்து 4xையும் m-ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. plus 4mx. இது முடிஞ்சு போச்சா? அடுத்தது you multiply this and this minus y into 2x
minus 2xy. Ordinary term by term multiplication தான். ஒரு டேர்மாக மல்டிப்ளை பண்ணிகிட்டே போனோம். அப்புறம் இங்கே பாருங்கள் minus y into plus 3y minus 3y square. அடுத்தது minus y into m என்ன வரும் minus my. நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா இந்த L இருக்குது பார்த்தீங்களா, இந்த L-ஐயும் 2x மல்டிப்ளை பண்ணுங்கள் ப்ளஸ் 2lx. அப்புறம் L-ஐயும் 3y மல்டிப்ளை பண்ணுங்கள் 3ly ப்ளஸ் இந்த L-ஐயும் m-ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள் ப்ளஸ் lm. புரிஞ்சுதா? எல்லாருக்கும் புரிஞ்சுருவோம்னு நினைக்கிறேன். டேர்ம் பை டேர்ம் அப்படியே சாதாரண மல்டிப்ளிகேஷன் தான், ஒன்றும் பெரிய பிரமாதம் இல்லை. அகெயின் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து திருப்பி டிட்டோ, திருப்பி அதை அப்படியே எழுத வேண்டியது தான். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 8x² ஃபஸ்ட்டு எழுதுங்க. நவ் see here, you tell me what is 12xy minus 2xy, 10xy வருமா? அடுத்தது எங்கே y² டேர்ம் தேடுங்க, இங்கே இருக்குது பாருங்கள் y² டேர்மு, இதை திருப்பி அப்படியே எழுதுங்க minus 3y² minus of 3y². இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு டேர்மையும் ஐ எம் கோயிங் டு கம்பைன். இந்த ரெண்டு டேர்மு 4mx இங்கே இருக்கா, 4mxும் 2lxும் இதை வந்து கம்பைன் பண்ண போகிறோம். கம்பைன் பண்ணி காமன் ஃபேக்டரை வெளியே எடுக்கணும். காமன் ஃபேக்டரை வெளியே எடுக்கும் போது தயவு செஞ்சு கான்ஸ்டண்ட்டாகவும் வெளியே எடுத்துடாதீங்க. ப்ளீஸ் டேக் த வேரியபிள் அலோன் அவுட் சைட். வேரியபிளில் என்ன எக்ஸை மட்டும் காமனாக வெளியே எடுக்கணும். புரியுதா? எந்த ஒரு நம்பரும் வெளியே கொண்டு வந்துடாத. 4mx ப்ளஸ் 2lxல எக்ஸை மட்டும் காமனாக வெளியிடுங்க ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு, அப்போ என்ன வரும்? யூ வில் கெட் 4m ப்ளஸ் 2l. அப்புறம் அதே மாதிரி இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட்டு, நவ் யூ குரூப் திஸ் டூ டேர்ம்ஸ். என்ன மாதிரியே நோட் புக்கில் எழுதி வச்சுக்கோ, அப்போ தான் உனக்கு புரியும் எதை குரூப் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. புரியுதா? என்னென்ன நான் செய்கிறேனோ அதை அப்படியே நோட் பண்ணி வச்சா தான் இப்போ உனக்கு எல்லாம் ஈஸியாக மண்டே தலை ஆட்டுவீங்க. எக்ஸாம் டைம் வரும்போது எப்படி இதை கம்பைன் பண்ணார், எப்படி வந்துச்சு அப்படின்னு உனக்கு தெரியாது. அதுக்காக எல்லாத்தையும் நோட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோ. Now see here, minus my plus 3ly y மட்டும் காமனாக வெளியிடுங்க plus y into what you will get minus m plus 3l. And what is the last term? Plus lm. அவ்வளோதான், முக்கால்வாசி நம்ம முடிஞ்சு போச்சு. Now the next step is we are going to equate the coefficient of x term and y term on both the sides. எழுதுங்க எல்லாரும். Equating the coefficient of x and y on both the sides. Now that is, the right hand side coefficient of x என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். What is the coefficient of x? 4m plus 2l. 4m plus 2l, which is equal to, left hand side you tell me what is the coefficient of x? Minus 2. Left hand side coefficient of x வந்து minus 2. அதே மாதிரி right hand side tell me what is the coefficient of y? Minus m plus 3l, which is equal to, left hand side you tell me what is the coefficient of y? Plus 4. You call that as equation A. மேலே இருக்கிற ஈக்குவேஷனை ஏன்னு கால் பண்ணுங்கள், ரெண்டாவது ஈக்குவேஷனை பின்னு கால் பண்ணுங்கள். இப்போ ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் பண்ணி எக்ஸ் ஒய்யை எல் எம்மை கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? now take down solve A and B. எப்படி சால்வ் பண்ணுறது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஈக்குவேஷன் ஏவை தொந்தரவே பண்ணாதீங்க, அது அப்படியே இருக்கட்டும். ஈக்குவேஷன் பியில் மைனஸ் எம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாமா? 4 மல்டிப்ளை பண்ணால் ஈஸியாக நம்ம எம்மை கேன்சல் பண்ணலாம். ஸோ a into 1, which implies 4m plus 2l, which is equal to minus 2. b into 4 implies minus 4m plus 12l, which is equal to 16. add பண்ணுங்க, 4m minus 4m cancel ஆகிடும். 14l is equal to 16 minus 2 வந்து 14. This implies L is equal to 1. Substitute L is equal to 1 in equation A or equation B. ஏதாச்சும் ஒன்றுத்தில் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் எம்மை கண்டுபிடிங்க. ஈக்குவேஷன் பிலேயே போடலாமா? மைனஸ் எம் ப்ளஸ் இந்த இடத்துல 1 அப்ளை பண்ணுங்கள். 3 into 1 3.
which is equal to 4, which implies minus m is equal to, what is 4 minus 3? 1, or the value of m is minus 1. L என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? 1, m வந்து minus 1. So therefore, the separate equations of the asymptotes, are, இந்த இடத்த வந்து நீங்க ஸ்டார் இது பண்ணுங்க, கால் பண்ணுங்க, call this place as star. The separate equations of the asymptotes are, L m கண்டுபிடிச்சிட்டோமா? L ஓட வேல்யூ என்னப்பா? 1. இங்க 1 அப்ளை பண்ணனும். m ஓட வேல்யூ என்ன? இங்க அப்ளை பண்ணுங்க. So that is 4x minus y plus 1 is equal to 0. And what is the other equation of the asymptotes? 2x plus 3y minus 1 is equal to 0. So these are the two asymptotes. இப்போ இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சம் புக்கில் இருக்குது, அதுவும் ஹோம்ஒர்க்கு. வீட்டில் போய் நீங்கள் இதே மாதிரி போட்டு பார்க்கணும். I'll tell you the page number 213. Page number 213, example 4.64. ஸோ இதே மாதிரி வீட்டில் போய் செஞ்சு பாருங்கள், சரியா? அது ஹோம்ஒர்க்கு. நான் நெக்ஸ்ட் வந்து you take down the second question. Second question, first subdivision. It's a very very important 6 mark. Second question, first subdivision. Second question, second subdivision is very very important 10 mark. கண்டிப்பாக அதில் எக்ஸாமுக்கு வரும். Now what is the second problem? Find the equation of the hyperbola. Find the equation of the hyperbola. Second problem, first subdivision. Find the equation of the hyperbola if the asymptotes are 2x plus 3y minus 8 is equal to 0 and 3x minus 2y plus 1 is equal to 0. And 5,3 is a point on the hyperbola. Last sum இந்த சம்க்கு என்ன வித்தியாசம், என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். அங்கே வந்து போன சம்மில் வந்து ஹைப்பர்போலா ஈக்குவேஷனை கொடுத்துட்டு அசிம்ப்டோட் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சோம், செப்பரேட் ஈக்குவேஷன் ஆஃப் அசிம்ப்டோட்டை கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த சம்மில் என்ன கேட்குறாங்கன்னா அசிம்ப்டோட்டை கொடுத்துட்டு ஹைப்பர்போலாவை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ ப்ளீஸ் டேக் டவுன். இட் இஸ் given that the separate equations of the asymptotes are, it is given that the separate equations of the asymptotes are 2x plus 3y minus 8 is equal to 0 and 3x minus 2y plus 1 is equal to 0. So these are the two separate equations of the asymptotes. First stage நம்ம என்ன பண்ண போறோம், இது ரெண்டுத்தையும் வந்து கம்பைன் பண்ண போறோம். கம்பைன் அப்படினா என்ன அர்த்தம்னா மல்டிப்ளை பண்ண போறோம், சரியா? எழுதுங்க. Now the combined equation of asymptotes. Now the combined equation of asymptotes. Combined equation is 2x plus 3y minus 8 into 3x minus 2y plus 1 is equal to 0. இதுதான் இப்போ வந்து combined equation of asymptotes. இப்போ இந்த combined equation of asymptoteக்கும் ஹைப்பர்போலாவுக்கு என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம், என்ன வித்தியாசம்? ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் தானே, எழுதுங்க அடுத்த ஸ்டெப். We know that the equation of the hyperbola, we know that the equation of the hyperbola differs from the combined equation of asymptotes, differs from the combined equation of asymptotes only by a constant k. So therefore the equation of the hyperbola is of the form the equation of the hyperbola is of the form 2x plus 3y minus 8 into 3x minus 2y plus 1 is equal to, plus k is equal to 0. The equation of the hyperbola is 2x plus 3y minus 8 into 3x minus 2y plus 1. புரியுதா இல்லையா உங்களுக்கு? இதுதான் வந்து என்னது ஆக்சுவலாக combined equation of asymptote. இப்போ என்ன எழுதிருக்கோம் நம்ம?
ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா எழுதியிருக்கோம். அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதான் ப்ளஸ் கே நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன் புதுசாக, புரியுதா? ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு 0. ஒரு கேவை அட்டாச் பண்ணியிருக்கோம். அட்டாச் பண்ணால் என்ன அர்த்தம்? தட் வில் பிகம் த ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா. இப்போ நெக்ஸ்ட் எய்ம் வந்து அந்த கேவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, யூ கால் திஸ் as ஈக்குவேஷன் நம்பர் 1. this passes through the point. என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க? this passes through the point 5, 3. this passes through the point 5, 3. so you substitute x is equal to 5 and y is equal to 3. substitute the point 5, 3 in equation number 1. so equation 1 implies எங்க x இருக்கும் அங்க 5 அப்ளை பண்ணலாமா? 5 அப்ளை பண்ணா என்ன வரும்? 2 5s are 10 plus 3 3s are 9 minus 8 into 3 5s are எவ்வளோ? 15 minus 6 plus 1 plus k is equal to 0. now what is this? 10 plus 9 minus 8 எவ்வளோ? 1 தானே. அப்போ 10 plus 1 வந்து 11. 11 into 10 வருமா? plus k is equal to 0. what is 11 into 10? 110, 110. and the plus 110 அந்த சைடு கொண்டு போங்க. அப்போ you will get k is equal to minus 110. call this as equation number 2. now substitute equation 2 in equation number 1. substitute equation 2 in equation number 1. so equation 1 implies என்ன வர சொல்லுங்க பார்க்கலாம். it is 2x plus 3y minus 8 into 3x minus 2y plus 1 minus 110 which is equal to 0 is the required equation of the hyperbola. so this is the equation of hyperbola. very very important sum. so similar இதே மாதிரி ஒரு sum example இருக்கு. அதை நீங்கள் போய் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எக்ஸாம்பிள் 4.65 பேஜ் நம்பர் 213. I repeat example 4.65 வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணி பாரு. செகண்ட் சம் செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைப்பர்போலா. அதே தான் திருப்பி ஹைப்பர்போலா ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். இஃப் இட்ஸ் அசிம்டோட்ஸ் ஆர் parallel to x plus 2y minus 12 is equal to 0 and x minus 2y plus 8 is equal to 0 and 2, 4 is the center of the hyperbola and it passes through the point 2, 0. now this is the situation of the problem. now what is the center of the hyperbola? 2, 4 தானே. 2, 4 first plot பண்ணுங்க. x is equal to 1, x is equal to 2, y is equal to 1, 2, 3, 4. அப்போ சென்டர் இங்கே வருமா? நமக்கு நல்லா தெரியும் எப்பவுமே asymptotes will always passes through the center of the hyperbola. நான் ஏற்கனவே அந்த ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இல்லையா? இந்த சென்டரில் தான் எப்பவுமே asymptotes will pass. ஒரு asymptote இப்படி இருக்கும், இன்னொரு asymptote இப்படி இருக்கும். சரியா? asymptotes will always passes through the center of the hyperbola. but actually என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. find the equation of the hyperbola if its asymptotes are parallel to. ரெண்டு லைன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா புக்கில். அந்த ரெண்டு லைன் வந்து எப்படி இருக்குன்னா அசிம்டோட்டுக்கு பேரலாக இருக்கான். இந்த மாதிரி இந்த லைனோட ஈக்குவேஷன் தான் என்னது? x plus 2y minus 12 is equal to 0. அப்புறம் இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு. அதே மாதிரி இந்த லைன் வந்து நம்மளோட அசிம்டோட்டுக்கு எப்படி இருக்கு? பேரலலாக இருக்கு. இந்த லைன் இருக்கு பார்த்தீங்களா? அதோட ஈக்குவேஷன் தான் புக்கில் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் தட் லைன்? x minus 2y plus 8 is equal to 0. situation of the problem புரியுதா உங்களுக்கு? find the equation of the hyperbola if the asymptotes are dotted lines போட்டுருக்கோம் பார்த்தீங்களா? அது asymptote. if the asymptotes are parallel to the line, இந்த asymptote இந்த லைனுக்கு parallel இருக்கு. அதோட ஈக்குவேஷனை கொடுத்துருக்காங்க.
இந்த அசிம்டோட் வந்து இந்த லைனுக்கு பேரலா இருக்கு. இதோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டு லைன்ஸ் வந்து பேரலல் வச்சுக்கோங்க. இட் வில் டிஃபர் ஒன்லி பை அ கான்ஸ்டன்ட் டேர்ம். அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கல்ல? ரெண்டு லைன் பேரலா இருக்குன்னா ரெண்டு லைனோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய்யும் சேமாக தான் இருக்கும். என்ன தான் மாறும் அப்படின்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் மாறும். புரியுதா? எழுதுங்க. ஸோ தேர்ஃபோர் the equations of the asymptotes is of the form, therefore the separate equation கூட நீங்க எழுதிக்கலாம். Therefore the separate equations of the asymptotes are of the form, the separate equations of the asymptotes are of the form x plus 2y x plus 2y. இப்போ நம்ம asymptote ஈக்குவேஷன் எழுத போறோம். புரியுதா? -12 எடுத்துட்டு என்ன பண்ணணும்? ஒரு கான்ஸ்டன்ட் அட்டாச் பண்ண போறோம். plus l which is equal to 0. You call this as equation number 1. என்ன சார் L ன்னு போட்டீங்க அப்படின்னு கேட்காதீங்க. L எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த L இங்கே அட்டாச் பண்ணிருக்கோம் பார்த்தீங்களா? ஈக்குவேஷன் 1 எதோட ஈக்குவேஷன் சொல்லுங்க பார்க்கலாம். அசிம்டோட்டோட ஈக்குவேஷன். ஆக்சுவலாக எப்படி L வந்தது அப்படின்னா இந்த ரெண்டு லைன்ஸ் எப்படி இருக்கான்? பேரலாக இருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் what is other equation of asymptotes? x minus 2y. அந்த 8 எடுத்துட்டு plus m is equal to 0. Call this as equation number 2. இப்போ இதான் வந்து செப்பரேட் ஈக்குவேஷன் ஆஃப் அசிம்டோட்ஸ். இப்போ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்? இமிடியேட்டாக அந்த எல் எம்மோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் அசிம்டோட்ஸ் எங்கே பாஸ் பண்ணோம்னா சென்டர் ஆஃப் த ஹைப்பர்போலால தான் பாஸ் பண்ண போகுது. அங்கே தான் பாஸ் பண்ணோம். வாட் இஸ் த சென்டர் ஆஃப் த ஹைப்பர்போலா? இட் இஸ் 2,4. Now take down. We know that asymptotes will always passes through the center of the hyperbola. We know that asymptotes will always passes through the center of the hyperbola. So substitute the point 2,4 in equation 1 and equation 2. Now equation 1 implies இந்த பாயிண்ட்டை இதான் சென்டர். ஆக்சுவலாக புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த சென்டர் இந்த பாயிண்ட்டை கொண்டு போய் ஈக்குவேஷன் 1ம் 2லையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணி எல்எம் கண்டுபிடிங்க பார்க்கலாம். இப்போ என்ன வரும்? எக்ஸ் இடத்துல என்ன அப்ளை பண்ண போகிறீங்க? 2 plus 2 into 4 plus L is equal to 0. Now tell me what is 2 plus 2 4s are எவ்வளோ? 8. 8 plus 2 வந்து 10. 10 plus L is equal to 0 or L is equal to minus 10. Similarly இதே மாதிரி m கண்டுபிடிங்க. Equation 2 implies 2 minus 2 into 4 plus m is equal to 0. 2 minus 8. What is 2 minus 8? 2 minus 8 எவ்வளோப்பா? minus 6 plus m which is equal to 0 or m is equal to plus 6. minus 6 அந்த பக்கம் போனால் plus 6 ஆயிரும். இப்போ இந்த எல்லோட எம்மோட வேல்யூ ரெண்டு வேல்யூ கொண்டு போய் நீங்கள் எங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க? ஈக்குவேஷன் 1 and 2ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எழுதுங்க. substitute the values of L and M in equation 1 and equation 2. In equation 1 and equation 2. So equation 1 implies என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம்? x plus 2y minus 10 is equal to 0. And what is the other equation? x minus 2y plus 6 is equal to 0. So these are the two separate equations of the asymptotes. நம்ம ஆக்சுவலாக என்ன கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்? ஹைப்பர்போலா ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும். இதுக்கப்புறம் எப்படி ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் போன சம் போட்டோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் பண்ணணும். ரைட்? அடுத்த ஸ்டெப் எழுதுங்க. The combined equation of asymptotes. The combined equation of asymptotes. Tell me what is the combined equation of asymptotes? ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. So it is x plus 2y minus 10 into x minus 2y plus 6 which is equal to 0. இப்போ combined equation of asymptotesக்கும் ஹைப்பர்போலாவுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்ல முடியுமா? Only constant. எழுதுங்க எல்லாரும். Now therefore the equation of the hyperbola is of the form. Therefore the equation of the hyperbola is of the form. The equation of the hyperbola is of the form. Equation of hyperbola is of the form. என்ன வரும்? x plus 2y minus 10 into
x minus 2y plus 6 plus ஒரு k நம்ம அட்டாச் பண்ணணும் plus k is equal to 0 and you call this as equation number 3. இதுதான் ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன். நம்ம k மட்டும் கண்டுபிடிச்சோம்னா ப்ராப்ளம் முடிஞ்சு போச்சு. இந்த k எப்படி கண்டுபிடிக்க போறீங்க சார் அப்படின்னா இந்த ஹைப்பர்போலா எந்த பாயிண்ட் வழியா பாஸ் பண்ணதா 2, 0. See your textbook. எழுதுங்க. This passes through the point 2, 0. This passes through the point 2, 0. So substitute 2, 0 in equation number 3. Which means what? எங்கெல்லாம் x இருக்கும் அங்கெல்லாம் 2 அப்ளை பண்ணுங்க. எங்கெல்லாம் y இருக்கும் அங்கெல்லாம் 0 அப்ளை பண்ணி k கண்டுபிடிங்க பார்க்கலாம். அவ்வளவுதான் 99% முடிஞ்சு போச்சு. So 2 plus 0 minus 10 into 2 minus 0 plus 6 plus k is equal to 0. And what is 2 minus 10? Minus 8. What is 2 plus 6? Plus 8 plus k is equal to 0. What is minus 8 into plus 8? Minus 64. Minus 64 answer kondu ponga. So k is equal to 64. Now substitute k is equal to 64 in equation number 3. Substitute k is equal to 64 in equation number 3. So equation 3 implies x plus 2y minus 10 into x minus 2y plus 6 plus 64 which is equal to 0 is the required equation of the hyperbola. Very very important 10 mark. Definite exam ku kepanga. Sure ah kepanga. முக்கியமா asymptotes ல இருந்து ஒரு 10 மார்க் நமக்கு வரும். as per blueprint analytical geometry ல எத்தனை 10 மார்க்ஸ் உங்களுக்கு 3 10 மார்க். asymptote டெஃபினட்டா ஒன்னு வரும். ரைட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா கவனமா வீட்ல இந்த சம்ஸை 2 வாட்டி 3 வாட்டி எழுதி நல்லா பிராக்டீஸ் பண்ணுங்க. எழுதி பார்த்தா தான் எக்ஸாம்ல அந்த ஃப்ளோ வரும். புரியுதா? ரைட்.